Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day, come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு போனர்னா தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யார் ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து இன்ஃபினிக்ஸ் பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஹைலைட் என்னென்னா இன்ஃபினிக்ஸில் வந்து அண்டர் 20K டிவைசஸே நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது ப்ரோ, இப்போ அதுவும் XOS 15க்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் லைவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிட்டோம். நிஜமே நல்லா தான் இருக்குது, நிறைய நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ், அப்புறம் சீம்லெஸ்ஸாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. விக்கிலாம் 2 நாளாக வந்து Note 50s யூஸ் பண்ணி ஹாப்பியாக இருக்கான்றதே என்னால் நம்ப முடியல, அவனாலையும் நம்ப முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது GT30 Pro இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் வந்து நிறைய கிரவுண்ட் பிரேக்கிங் விஷயங்கள் செய்தது. eSports ரெடி ஸ்மார்ட் ஃபோன் 1.5K 144Hz AMOLED ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்கு, கேமிங் ட்ரிகர்ஸ் இருக்கு. ஸோ சைடில் வந்து கார்னிங் போட்டிருக்காங்க, Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் இருக்கு, அப்புறம் IP64 ரேட்டிங்ஸ் இருக்கு, ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் என்ன வாரண்டி ஒன்லி இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. ஓகே. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது டார்க் ஃப்ளேர், இந்த கலரில் மட்டும்தான் RGB பேக்கில் வருது. அப்படியா? அதில் கிடையாதா? ஒயிட் ஒயிட் லைட்டா? RGB கிடையாது. ஓ, ஆனால் அந்த ஃபோனும் கலரும் நல்லா இருந்தது வச்சா, சைட்டில் பார்த்தேன். லோ ப்ளூ லைட் ஹார்ட்வேர் சொல்யூஷன். ஓகே. இதில் என்னால் நம்ப முடியாத விஷயம் என்ன தெரியுமா? இதில் MRP வந்து 35,000 போட்டிருக்கு. எவ்வளோ கோட்ஸ் வைக்குமா? 25. போன வாட்டி 25 தான் விற்றுது, ஆனால் அது வந்து 8,256, இது வந்து 12,256. இதுலேயும் 8,256 இருக்கும்ல. ஓகே. ஸோ eSports ரெடி, ஏன்னா கேமிங் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து Dimensity 8350 அல்டிமேட் இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து 1.5 மில்லியன் அதை போட்டிருந்தாங்க. சைபர் மெக்கா 2.0 டிசைன் இருக்குது, அந்த மெக்கானிக்கல் லைட் வேவ்ஸ். ஓகே. அந்த பேக்கில் இருக்கிற அந்த கஸ்டமைசேஷன் சூப்பர் அடாப்டிவ் LED லைட்ஸ் இருக்குது. 5500 இதை வந்து விடவே மாட்டாங்க. ஏன் அது அப்படியே இருக்கு? 45 வாட் சார்ஜிங் இது இருக்கா, இதில் 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங், அது மட்டும் டிஃப்ரெண்ட். எஸ். ஸோ eSports மோடு, ப்ரோ லெவல் கேமிங் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 2GB UFS 4.0 ஸ்டோரேஜ், மேபி அதனால தான் 128 இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்கலாம். ஏன்னா அது UFS 3.1 தான் கிடைக்கும். ஸோ LPDDR5X RAM இருக்குது. இந்த கேமிங் ட்ரிகர்ஸ் சொன்ன மாதிரி அது கஸ்டமைசேஷன் இருக்குது. XOS Android 15 இருக்குது. அதே மாதிரி 2 OS அப்டேட்ஸும் 3 செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கிடைக்கும் போட்டிருக்கு. ஸோ சார் வேல்யூ இங்கே போட்டிருக்கா 0.861. ஆமாம். அப்புறம் பாடி வந்து 0.826. சூப்பர். பரவாயில்லைங்க. பொட்டியை திறந்தோன்னா எப்பயும் இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் பேக்கேஜ் 45 வாட்டு. ஓகே. ஒரு கேபிள், அப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து இந்த கேஸ் தாங்க கிடைக்கும், நல்ல குவாலிட்டி கேஸ், நல்லா தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து இதில் மேக்னெட்டிக் இல்லைல்ல, நான் அட்டாச் பண்ணி பார்த்தேன், இதில் ஒன்றும் ஓட்டல, இல்லை பார்க்கறதுக்கு தான் வந்து மேக்னெட்டிக் மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இதோட டிசைன் அந்த LED ஆன் பண்ணிடலாமா? நீ சும்மா ஃபோனை ஆன் பண்ணாலே LED ஆன் ஆகிடும் சார். ஓ வா வா, ஷேக் ஆகும்போதெல்லாம் ஆன் ஆகும் அந்த மாதிரி. இதுலேயே வந்து இன்னொரு மேட்டர் என்னென்னா, இந்த இடத்துல போயிட்டு மெக்கானிக்கல் லைட்ஸுங்கிறதுல போயிட்டு பார்ட்டி மோடுங்கிறத ஆன் பண்ணிட்டேன்னா எரிஞ்சிக்கினே இருப்பான்டா என் தலைவன். பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி எரிஞ்சிக்கினே இருக்கும். பாட்டு கல 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 கலண்டே என்னடா ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் அப்பயும் எறிவேன் சார். ஆனால் இதில் இது ஸ்மட்ஜஸ் ஆகுது, அதுதான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், ஆனால் மேட் ஃபினிஷ் வந்து இருக்குது. ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. ஆமாம். ஸோ இதுக்கு ஷார்ட் கட் வேறு இருக்குது, அது ரெண்டுத்தையும் பிடிச்சி பண்ணால் வந்து டபுள் டைம் அழுத்துனா கேமரா வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன், சிங்கிள் டைம் அழுத்துனா ஒன்றும் வராத மாதிரி தான் வச்சுருக்கேன், இல்லாட்டி அது வேறு வேக்காகி தொலையுது. இது மட்டும் அழுத்துனா வருதா? இப்போ அதில் ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா, இப்போ இது டபுள் ட்ரிகர் ஹோல்ட் பண்ணால் கேம் வருது, சிங்கிள் ட்ரிகரை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும், கை எடுத்ததுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கட் ஆகிடும். கேமரா பொறுத்த வரைக்கும் 108 MB மெயின் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் 8 MB அல்ட்ராவைட் இருக்குது. ஆமாம். 2 MB கிடையாது, 13 MB ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஸோ அதே XOS தான் வச்சா எல்லாம் மறந்துட்டாங்க. ஃபோனோட பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நானும் ஒரு வாரமாக இதில் எடுக்கிற ஃபோட்டோவெல்லாம் ஃபோனோட பேரை மட்டும் கட் பண்ணி போடுவேன். 13S நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க எல்லோரும். OnePlus 13Sங்கிறாங்க, ஓப்போங்கிறாங்க, அப்புறம் வேறு ஏதோ ஒரு ஃபோன் சொன்னாங்களே, எல்லாமே பெரிய ஃபோன்ஸு. ஆனால் யாருமே GTன்னு கெஸ் பண்ண, அது இன்ஃபினிக்ஸ்லாம் யாரும் கெஸ் பண்ணல. நான் மெமரி ஃபியூஷன் தூக்கிட்டேன், அது நீ இதை அழுத்திட்டு அழுத்தணும். 12 GB நான் மெமரி ஃபியூஷன் தூக்கிட்டேன், ஏன்னா சும்மாவே இது பறக்குது, அப்புறம் என்னத்து மெமரி ஃபியூஷன் அப்படின்னு. 1.5K ஸ்க்ரீன் இருக்குது, 4500 நிட்ஸு. பீக் பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குது. அப்புறம் இது இருக்குமே NFC இருக்குமே. NFC இருக்கு, இதில் ப்ளூடூத் உள்ள போனால் இருக்குது மேலே NFC இருக்குது.
என்னதாங்க இல்லை எல்லாமே இருக்குங்க. அதான் ஹைலைட்டு. ஐஆர் பிளாஸ்ட் இருக்குது, எஃப்எம் ரேடியோ அந்த வாவ் எஃப்எம்மா அது இருக்குது. அது இதுலேயும் இருக்குல்ல பாரு, சும்மா சர்ச் மட்டும் வாவ் எஃப்எம் இது இருக்கே இருக்கான். டைப் சி இதில் வந்து டைப் சி கனெக்ட் பண்ண வருங்க. ஸோ இயர்ஃபோன் டைப் சி இயர்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணால் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பில்டு குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. டியூவல் சிம் தான், எக்ஸ்பேண்ட் மெமரி கிடையாது. ஆமாம். ஸோ ஸ்பீக்கரு டைப் சி. ஸோ டாப்பில் வந்து ஐஆர் பிளாஸ்ட் இருக்குது. ஆமாம். ஸோ செகண்டரி மைக்ரோஃபோனு, ஸ்பீக்கருக்கு வந்து வெண்ட் இருக்குது. ஸ்பெஷல் டைனமிக் பார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. கேமிங் ட்ரிகர்ஸ்க்கு வந்து கஸ்டமைசேஷன் இங்கே இருக்குங்க. எஸ். ஸோ வைப்ரேஷன் ஃபீட்பேக், வைப்ரேஷன் டீசெண்டாக இருக்கா? நல்லா சூப்பராக இருக்கும். நீ டைப் பண்ணி பாரு, சும்மா சர்ச் போயிட்டு இதுலேயே பேக் வந்தால் மேலே சர்ச் இருக்குது, டைப் பண்ணி பாரு. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. நீ இன்னும் அந்த ட்ரிகர்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாரு. ஆமாம், ட்ரிகர்ஸில் வந்து நான் இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே வச்சு நான் சிங்கிள் டைம் ப்ரெஸ் இருக்குல்ல, இதை வந்து ப்ரெஸ் டு ஷூட் பாரு. அப்போ என்ன ஆகும், இது என்ன கேமரா கண்ட்ரோல், இதுதான் கேமரா கண்ட்ரோல். கேமராவை வேக் பண்ணி அடிக்கலாம், டக்கு 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 டபுள் டேப் பண்ணி வேக் ஆகிடும். இது அதை டபுள் டைம் தட்டினா வேக் ஆகும். வந்துருச்சா? இப்போ சிங்கிள் டைம் நீ தட்டினா அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். என்னங்க நீங்கள் கேமரா கண்ட்ரோலு எல்லாம் இருக்குங்க என்கிட்ட. ஸோ இன்ஃபினிக்ஸ் வழக்கம் போல் வந்து அவங்க 4 lakhs ஆமாம் இந்த கால் அசிஸ்டண்ட்டு இதெல்லாம் வந்து இருக்குது. எஸ். ஸோ கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதிலே பில்ட்டினாக வந்துடும். ஆமாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெக்கார்டிங் சம்மரியே விஷுவல் சர்க்கிள் ரிசர்ச் வந்து வரிசையாக போய்கிட்டே இருக்குது. எனக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படி தான் இருக்குது. அப்புறம் ஃபோன் காலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 8350 எங்கேயுமே சொதப்பில் பெருசாக. ரெண்டாவது கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் நேட்டிவாகவே உண்டு. கால் கட்டு கனெக்ட் இந்த மாதிரியானதுக்கு வைப்ரேஷன் ஃபீட்பேக் உண்டு. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த 8350 இது எப்படி இருக்குது? ஹீட் தெர்மல் தானே? அதிசயமாக இருந்தது. ஃபோன் வந்து பிஜிஎம்ஐ 35 நிமிஷம் விளாண்டேன். என் கூட விளாண்டதெல்லாம் பாட்டு தான் வச்சுக்க. ட்ரிகருக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக விளாண்டேன். கொஞ்சம் கூட ஒரு பிரச்சனையாவோ ஹோல்ட் பண்ணுறது கஷ்டமாவோ வாய்ப்பே இல்லை. ஒரு ஸ்லைட் ஜென்டில் வார்ம்னஸ் இருக்கும்ல, உயிரோட இருக்குன்னு காட்டுறதுக்கு, அது மட்டும்தான் இருந்தது. வேறு எதுவுமே இல்லை. இதில் இன்னொரு நம்ப முடியாத விஷயம் என்னென்னா 20% பிக்கர் கூலிங் மெக்கானிசம்னு வேறு பேஜில் போட்டு வச்சுருந்தானுங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண 13% அதான் போட்டுருந்துச்சு. அது மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தானுங்க. வேப்பர் சேம்பர் கூலிங் உள்ளே இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நான் கேமிங் செஷன் வந்து இதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பிஜிஎம்ஐலாம் விளாண்டேன். ட்ரிகர் சூப்பராக ஒரு கட்சி வச்சு ரைட் லெஃப்ட் மேலே இப்போ வைப்ரேஷன் வரும் பாரு. இப்போ நீ தொட்டாலே வரும். இது பாருங்க, ஓகே தாங்க, ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ பாட்டம் பேஸெல்லாம் ஓரளவுக்கு சின்னதாக தாங்க இருக்குது. நல்லா இருக்குல்ல? பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, கேமிங்காக ஃப்ளாட் டிஸ்பிளே. ஆமாம், இந்த லேட்டஸ்ட் சட்டரா இருக்குதா? ஏன் 4K தான். 4K இல்லையா? ஆனால் இதே விஷயத்தை வந்து இப்போ நான் 7+ Gen 3 கொடுத்தேன்னா அடிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி மீடியா ப்ளேபேக்ஸ் எல்லாம் அசால்ட் பண்ணும். ஸோ அது ஒன்று தான் டிமென்சிட்டியில் பிரச்சனை. ஆனால் கேமிங்லலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரல. 120 FPSலாம் காமிச்சது வச்சு. ஆனால் விளையாடும் போது 50 FPS 60 FPS சைடில் இருந்து இழுக்கும் போது அப்படி தெரிஞ்சுது. ஆனால் 120 FPS சப்போர்ட் வந்து உள்ள செட்டிங்ஸ் பேஜில் இருந்தது. இன்டர்போலேஷன் அந்த மாதிரி எதோ பண்ணுறாங்க போல தெரியல. பிஜிஎம்ஐயில் வந்து மெயினாக பிஜிஎம்ஐக்காக தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டம் தான் செம லவுடு. டாப் வந்து சும்மா சப்போர்ட்டிங் ரோல். அதான் இது இந்த டிடிஎஸ்ன்னு தானே சொல்லுவானுங்க இவனுங்க. டிடிஎஸ் சவுண்டுன்னு. அதுவே டெக்னோனா டால்பி. சரி, கேமரா எப்படி? வேற லெவல். செம கேமரா. அது விட்டுருங்க, அது வந்து அல்ட்ரா 108 MP இல்ல. ஆனா OS இல்ல, அதான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. OS இல்ல, ஆனா ஜூம் வந்து 15 அதே மாதிரி 15x. ஆனா 5x வரைக்கும் நல்லா இருக்கும் வாட்ஸா, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதிர்பார்த்தறாதீங்க. சோ போர்ட்ரைட்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு. 2x போர்ட்ரைட்ஸ் நல்லா இருந்தது. 2x போர்ட்ரைட்ஸ் இருக்கு. என்னது இதெல்லாம்? சும்மா நம்ம பாடி இது பண்றது, அது பியூட்டி ஃபீச்சர்ஸ். சூப்பர் நைட் மோட் இருக்கு. ஸ்லோ மோஷன் எவ்வளவு FPS? சோ 240 FPS 120 FPS 240 FPS வந்து இருக்குங்க. எல்லா சாம்பிள்ஸும் அட்டாச் ஆகும், நீங்க பாப்பீங்க. வேற வந்து ஸ்கை சூப்பர் மேக்ரோ 10 சென்டிமீட்டர்னு வந்தது. இது மெயின் கேமரா வச்சு எடுக்கறானே சூப்பர் மேக்ரோ. அது 10 சென்டிமீட்டர்னு வந்துச்சு. இதுல நீ பார்த்தா தெரிஞ்சிரும் பாரு வச்சு. ஆல்ரெடி இப்போ கேலரியில ஒரு பூ போட்டோ மட்டும் இருக்கும். இது வந்து சூப்பர் மேக்ரோல ட்ரை பண்ணது தான், லோ லைட்ல. இது வந்து நீ அபவுட்ல பாரு, வேணா ரெசல்யூஷன்ல கண்டுபிடிச்சிடலாம் நீ. இதுல அப்பர்ச்சர் பார்த்தாலே தெரிஞ்சிருமே. f2.2 அல்ட்ரா வைட் தான். ஸோ மெயின் கேமரா அப்பர்ச்சர் வந்து வேறு அல்ட்ரா வைடில் தான் மேக்ரோ எடுக்குது. அந்த 8 MP அல்ட்ரா வைடில் தான் இருக்குது. அது சுமாராக தான் இருக்குது. ஆனால் 8 MP லோ லைட்டுக்கு சூப்பராக இருக்குது. வீடியோ 4K 60 FPS வரைக்கும் பிரைமரியில், அல்ட்ரா வைடில் 2K.
இது வந்து ஜூம் பண்ணிக்குதுங்க. எஸ், ஏன்னா ஓஎஸ் இல்லைல்ல. 4K 30 FPS. ஆமாம், ஃப்ரண்ட் கேமரா. ரியரில் அல்ட்ரா வைடில் 2K வரைக்கும் எடுக்கலாம் வச்சா, 8MP 8MP வந்து 2K. ஸோ நீங்கள் கேமரா சம்பளத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க, வேறு லெவலில் இருக்கும். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ நான் 4K 30 FPS எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? ஃப்ளேர் இருக்குல்ல, லென்ஸ் ஃப்ளேர். ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ எடுக்கலாம். செல்ஃபி வந்து இப்போது ஸ்க்ரீன் ஃப்ளாஷோட ஒர்க் ஆகுது, அதாவது ஃப்ரண்ட் வீடியோ. ஏன்னா சன்ரைஸ் ஆகலை, லோ லைட் சுச்சுவேஷன், ஸோ அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும்னு சொல்லி டிஸ்பிளே பிரைட்னஸ் யூஸ் பண்ணுது. நல்லா தான் இருக்குது. பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு? 6 hours. அதே 5 to 6 hours எல்லாத்துலேயும் 1500 mAh. ஆமாம் ஆமாம் ஆமாம், 5 to 6 hours. இதுவே நீங்கள் அந்த Note 50sலாம் இருக்குல்ல, அதில் கிரேசி பேட்டரி லைஃப் வரும். இது கொஞ்சம் பவர் ஹங்கரி தான். 8350 கொஞ்சம் பவர் ஹங்கரி தான். இது ரொம்ப கேம்லாம் ஆடினா 4 hours தான். கேம் ரொம்ப ஆடினா SOT 4 hours. ஒரு நாள் முழுக்க ஃபோன் உயிரோட தான் இருக்கும், ஆனால் 4 hours வருங்க. இதுவே நீங்கள் கேஷுவல் யூஸரு, அக்கேஷனல் கேமிங்கு, சும்மா ஒரு 4 மணி நேரம் கேமு, அப்புறம் கேமரா ஒரு அரை மணி நேரம், இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா 5 மணி நேரம் SOT வந்துடும். அதெல்லாம் வந்துடும். நெட்வொர்க்கில் எந்த பிரச்சனையும் வரல. பேட்டரி பேக்கப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நீங்கள் இப்போ வட்சன்ட்ட நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக 1.5 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணுவோம். அவனுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டாண்ட் பைலேருந்து எல்லாமே அதெல்லாம் நல்லாயிருக்கு. எந்த அளவுக்கு கேம் அதிகமாக போகிறோமோ அந்தளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது. ஸோ ஓவராலாக 45 வாட் எனக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை. 45 வாட் தான் 1 hourக்குள்ளே ஆகிடும் அப்படின்னு தான் சொன்னேன். 45 minutes to 1 hourக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுனாங்க. 30 watt வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கரெக்டாக பைபாஸ் சார்ஜிங் வேறு அப்பப்போ உள்ளே வந்துடும் சார். பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஆமாம், கேம் ஆடிட்டு இருக்கும்போது கேம் ஆடுற ஃபோனோட வந்து இப்போ ஒரு வார்ம்னஸ் இருக்குல்ல, லைட்டாக ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் இருக்கும் பாரு. இந்த வார்ம்னஸ் தான் வாட்ஸ் எப்பயுமே இருக்குது. நீ பிஜிஎம்ஐ விளாண்டாலும் இந்த வார்ம்னஸ் தான் இருக்குது. இதை தாண்டிலாம் போனதே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் போகல. அதுவும் நான் இருக்கிற ரூம்லாம் ஏசியும் கிடையாது, அப்பயும் போகல. ஸோ இது கேமிங்க்கு வேறு ஏதாவது காம்படிஷன் அப்படின்னா போக்கோ இருக்குது கம்மி காசுக்கு. போக்கோ X7 Pro இருக்குது, F6 இருக்குது. F6 வந்து இந்த ப்ரைஸ். ஆமாம், ஐக்கூ நியோ 10R இருக்குது. ஆனால் கேமிங் ட்ரிகர்ஸ் இவங்க தான் போடுறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து யாருமே கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுக்கல. நாங்கள் கொடுக்க ஃபோனோட டிசைனே கொஞ்சம் கேமிங்க்கு நல்லா இருக்குங்க, அதான் உண்மை. ஃப்ளாட் டிசைன். ஆமாம், நீங்கள் கையில் எடுத்து இப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், ப்ளஸ் பப்ளிக்கில் எடுத்துகிட்டு போகும்போதாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இது இன்ஃபினிக்ஸ்னு யாருமே நம்பலை. அது ஒரு ஜோக்கு. இதை பார்த்ததுமே எல்லாருமே ஏதோ ஒரு பயங்கரமான கேமிங் ஃபோன் போல் நூபியான்னு நினச்சிக்கிட்டாங்க ஒரு சிலர்லாம். இதுவும் நூபியா ஃபோன் தான் கையில் வச்சுருக்கேன் போல், பழைய ஜென்ரேஷன் நூபியா 3 அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் GT30 Pro வந்து ஒரு யூனிக் பீஸாக இருக்கும். பார்க்க போனால் இப்போ இது பக்கத்தில் நான் நத்திங் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன்னா 2A+, 3A எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட இது ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. அதான் உண்மை. அது ஜோக்காகவும் இருக்குது எனக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம இன்ஃபினிக்ஸ்லாம் நம்ம எப்படி வைக்கிறோம், இப்போ ஆப்பிள், சாம்சங் இப்படிலாம் மேலே பார்க்குறாங்க. அப்புறம் நத்திங்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்லேயே கூட டக்குன்னு நத்திங்கை பார்க்குறாங்க. பட் இன்ஃபினிக்ஸ்னா நினைக்கிறேன் அது எங்கே அப்படின்னு. இன்ஃபினிக்ஸில் இன்னொரு ஜோக் அப்புறம் என்னென்னா, இது வந்து அடிஷ்னல் டேட்டாஸு. இந்த லோக்கல் ஆஃப்டர் மார்க்கெட்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல ஃபோன் விற்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் யூஸ்டு ஃபோன் வந்தாலும் சரி, இல்லாட்டி யாராவது இப்போ இங்கே வேலை பார்க்க வராங்களா வடக்கு, அவங்களாமும் எல்லோரும் கேட்குற ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இன்ஃபினிக்ஸ் தான். இன்ஃபினிக்ஸ் ஃபோன் இருக்கா, யூஸ்டு இன்ஃபினிக்ஸ் ஃபோன் வந்ததுனால உடனே விற்றுரு தான். நார்த்தில் செம்மையாக விற்குதான். மேபி இனிமேல் ஐடிசி கவுண்டர் பாயிண்ட் டேட்டாவில் வந்து நம்ம இந்த டிரான்சியன் கம்பெனி ஃபோன்ஸ் எவ்வளோ விற்குதுன்னு தேடி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மாதிரி ஆளுங்க நம்ம வாங்குறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே கொண்டு வருவோம். பட் காமன் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எனக்கு நல்ல ஸ்பீக்கர் இருக்கணும், கேம் நல்லா ஆட முடியுமா, சார்ஜ் ஃபாஸ்ட்டாக ஆயிருமா, பேட்டரி நிற்குமா, இதை மட்டும் பார்க்குறாங்கல்ல. அவங்களாம் வந்து இதில் டிமென்சிட்டி இருக்கா, குவால்காம் இருக்கான்லாம் பார்க்குறதே இல்லை. மீடியாடெக்காக குவால்காம் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஃபோன் பார்க்க லுக்கு நச்சுன்னு இருக்குது, நான் வாங்குறேன் மாதிரியான ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து அதிகமாக இன்ஃபினிக்ஸ் மூவ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, ஸோ அதாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது கேமிங்காக யாராவது வந்து டிவைஸ் வாங்குறதா இருந்தால் 2 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் யாராக இருந்தாலும் வந்து இந்த டிவைஸையும் கேமிங் மட்டும் கிடையாது, அந்த 108 MP கேமராவும் நல்லா இருக்கு. ஆமாம், அதில் OS மட்டும் இல்லை, வட்ஸு அவ்வளோதான், அது மட்டும் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா 3xலேயும் ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா எடுக்குது. 1xல சூப்பராகவே எடுக்குது. நீங்கள் எப்படி சாம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முரட்டுத்தனமாக இருக்கும், நல்லாயிருக்கு, ஆச்சரியமாக இருக்குது. ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ப்ரைஸு இந்த ஆஃபர்ஸ், லான்ச் ஆஃபர்ஸ் அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். ஆனால் என்னவா இருந்தால் நீ சொல்லுவே அதே 25,000 to 27,000 28,000 அந்த டாப் எண்ட் மாடல் 27,000 அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா 256GB UFS 4.0 வேறு. ஆமாம் ஆமாம், நிறைய பேர் UFS 2.2 ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க.
3.1 கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க. UFS 4 கொடுக்குறாங்கன்னா 25 to 30 வந்து நல்ல ப்ரைஸ், ஜஸ்டிஃபையபிள் ப்ரைஸ். ஒரு ட்ரில்லரை மட்டும் போட்டு 3.5 MHz மட்டும் இருக்கணும், அவ்வளோதான் அடிச்சு நொறுக்கி இருக்கலாம் மார்க்கெட்டே, கேமிங் ஃபோன்ரா அப்படின்னு. சரிங்க, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கீங்க சிவபரணி. பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நம்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.